வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் பாஸ்தா ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதித்த உடனே எண்ணெயும் உப்பும் போட்டு பாஸ்தாவும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றுங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கூடவே கொஞ்சம் சோம்பு தூளை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதில் பீன்ஸ், கேரட், கோஸ், கொடமிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மசால் தூளும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ இதில் நாம் கொஞ்சம் பால் ஊற்றுறோம். பால் ஊற்றும் போது அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து கிளறி விட்டுட்டு நாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ அவ்வளவுதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.